ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2024 MBA MCAக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு, அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் நம்ம என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போறோம், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போறோம், நமக்கு எப்படி ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகும், அதே மாதிரி செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி காலேஜ் வந்து நமக்கு அலாட் பண்ணுவாங்க, அதை எப்படி நம்ம செக் பண்றது, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் டீடைல் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, ஸோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம வீடியோ புதுசாக இருந்தீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டான்செட் கவுன்சிலிங்க்கு மெயினாக 5 ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், டான்செட் கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன். நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ஸில் என்ன போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்ப்போமா. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஸ்கோர் கார்டு டவுன்லோடில் தான் இருக்குது. ஸோ டான்செக்டோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். ஸோ டவுன்லோட் ஆஃப் ஸ்கோர் கார்டு, இன்னும் அந்த ஸ்கோர் கார்டு டவுன்லோடில் இருக்குது. ஸோ 3/4/2024 3/5/2024. ஸோ இன்னும் ஒரு 4-5 நாளில் இந்த டவுன்லோட் ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணுறதையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னும் நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள். இதோட சாஃப்ட் காப்பியை நம்ம என்ன பண்ணுவோம்னா கவுன்சிலிங்க்கு அப்லோட் பண்ண போகிறோம். அதனால நீங்கள் வந்து இது கிளிக் ஹியர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இன்னும் கவுன்சிலிங்கான எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. எப்போ நம்ம கவுன்சிலிங் டேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 3/5/2024 இருக்கு இல்லையா, அவங்களோட ஸ்கோர் கார்டு டவுன்லோட் க்ளோஸ் ஆகும் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் 1 வீக்ல வந்து நமக்கு கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ எஸ், இப்போ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ உங்களுக்கு அதே போர்ட்டலில் கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும். நீங்கள் எப்பவும் போல நார்மலாக நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லி உங்களோட சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிடணும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ ஸ்டெப் 2 வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் மொத்தம் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் 7, இந்த 7மே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். பிடிஎஃபாக கேட்குறாங்க, உங்கள்கிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுக்கணும் அப்படின்னா பிடிஎஃபாகவும், ஒரே பேஜாக இருந்ததுன்னா இமேஜாகவும் நீங்கள் கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ வந்து இந்த 7மே நீங்கள் வந்து பிடிஎஃபாக தான் கொடுக்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10th மார்க் ஷீட், அப்புறம் 12th மார்க் ஷீட், 11th வந்து போன வருஷம் கேட்கல, இப்போ வந்து நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் எதுக்கும் ஸ்கேன் பண்ணி வச்சுடுங்க. ஓகே. அடுத்து வந்து நீங்கள் யூஜி கிராஜுவேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ யூஜியில் நான் இன்னும் டிகிரி சர்டிஃபிகேட்டோ இல்லை ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டோ வாங்கல. ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அப்படின்னா நீங்கள் வந்து 6 செமஸ்டர் இல்லைனா 8 செமஸ்டர் எழுதியிருப்பீங்க இல்லையா, அந்த எல்லா செமஸ்டரோட மார்க்கையும் ஒரே சர்டிஃபிகேட்டில் போட்டு எல்லாத்துலேயும் பாஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்கறது தான் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். ஸோ அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் இன்னும் எனக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு 6 செமஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா 6 செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஒரு பிடிஎஃபா. இல்லை நான் 8 செமஸ்டர் எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த 8 செமஸ்டர்ல இருக்க எல்லா பேப்பருமே வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், அந்த 8 செமஸ்டருமே. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இல்லை டிகிரி. என்கிட்ட ஆல்ரெடி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட்டே இருக்குங்க அப்படின்னா நீங்கள் இந்த செமஸ்டர் மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டிகிரி சர்டிஃபிகேட்டே இருக்குன்னா டிகிரி சர்டிஃபிகேட் மட்டுமே நீங்கள் என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுங்க. ஏன் அப்படின்னா உங்களை வந்து ரேங்க் லிஸ்ட் பண்ணும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல கம்யூனிட்டி பேஸ்ல பண்ணுவாங்க. ஓகே. நீங்கள் ஓப்பன் கேட்டகரிக்கு போயிட்டீங்கன்னா எய்டட் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ், ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகே. அதனால நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது எய்டட் காலேஜஸ்க்கோ இல்லை கவர்மெண்ட் காலேஜஸ்க்கோ உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. எய்டட் காலேஜ் அப்படின்னா ப்ரைவேட்லேயே வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கும். அப்போ நமக்கு வந்து 50,000 ரூபாய் சீட்டே நமக்கு 5,000 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து எய்டட். ஸோ நீங்கள் எய்டடுக்கு அப்ளை பண்ணும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மறக்காமல் அப்ளை பண்ணுங்க. எல்லாரும் வந்து கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா டான்செட் 2024 ஸ்கோர் கார்டு. ஸோ இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டில் போய் பார்த்தோம் இல்லையா, அந்த வெப்சைட்டில் இருக்க ஸ்கோர் கார்டு, உங்களோட ஸ்கோர் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து உங்களோட ஹால் டிக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண காலத்துலேருந்து நான் அதை பத்திரமா வைங்க சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ எஸ், அது எதுக்காக அப்படின்னா நம்ம கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக தான். ஹால் டிக்கெட்டையும் நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பியாக அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த 7 டாக்குமெண்ட்டுமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக உங்கள் ஃபோனில் ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த 7ல் ஒரு டாக்குமெண்ட் இல்லைன்னாலும் நீங்கள் இப்போவே போய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை வந்து மார்க் ஷீட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா உங்களோட
ஃபைனல் செமஸ்டர் நீங்கள் தேர்ட் இயர் ஃபைனல் இயர்ல இருக்கீங்க, நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் இல்லை எழுத போறேன் அப்படின்னா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸே நடக்கும். ஓகேங்களா? ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸே முடிப்பாங்க. யூஜி டிகிரி எல்லாத்துக்குமே எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஸோ வந்து நீங்க அதை பத்தி வரி பண்ணிக்க வேண்டியது இல்லை. ஓகே. ஸோ இந்த 7 சீட்டுமே நீங்க வச்சிருக்கீங்கன்னா நீங்க எல்லாரும் ஜென்ரல் கேட்டகரிக்குள்ள வந்துடுவீங்க. ஓகே. ஸோ நான் வந்து மெடிக்கலி டிசேபிள் கேண்டிடேட். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணேன். மெடிக்கலி எனக்கு வந்து பாடியில ஒரு டிசபிலிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்டு சர்டிபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணணும். ஸோ இப்படி அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைக் நீங்க கேட்குற காலேஜை ரொம்ப கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களோட நியரஸ்ட் காலேஜ் நீங்க எதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜை கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் தமிழ்நாட்டை சேர்ந்த பையன் தான், தமிழ்நாட்டை சேர்ந்த பொண்ணு தான். ஆனா நான் வந்து ஸ்கூலு காலேஜ் எல்லாம் வந்து பியாண்ட் தமிழ்நாடு நான் படித்தேன், கேரளாவில் படித்தேன், இல்லை வந்து பாண்டியில் படித்தேன். அப்படிங்கிறப்போ நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நான் வந்து ஏன்னா நீங்கள் ஸ்கூலு காலேஜ்லாம் அப்லோட் பண்ணும்போது என்ன பார்த்துருவாங்க, நீங்கள் இந்த ஊரில் படிச்சிருக்கீங்க, இந்த காலேஜில் படிச்சிருக்கீங்க, இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு தான், பிலாங்கிங் வந்து தமிழ்நாடு தான் அப்படின்ற ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியாக இருந்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட் அதுவும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஜென்ரலாக எல்லாருமே அப்லோட் பண்ணுறது. அடுத்த 3 கொடுத்துருக்கேன் இல்லையா, இது வந்து அப்ளிகபிள் ஆகிறவங்க மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். ஓகேங்களா? எஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட். ஸோ ரேங்க் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. ரெஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட்லாம் என்ன பண்ணுறீங்க, வெரிஃபிகேஷனுக்கு அப்லோட் பண்ணுறீங்க. வெரிஃபிகேஷனுக்கு அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. எதுக்காக ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து நீங்க ஆன்சர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டீங்க, உங்க சர்டிபிகேட் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டோம், இனி அடுத்து ப்ரொசீட் பண்றதுக்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க வந்து இந்த லிஸ்ட்ல எல்லாம் வந்துட்டீங்க, நீங்க அடுத்தடுத்த ப்ராசஸ் நம்மளோட ஆன்சர் கவுன்சிலிங் ப்ராசஸ் அடுத்தடுத்துக்கு நீங்க எலிஜிபிள் தான், நீங்க எங்க கூடவே வாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட் தான் இந்த ரேங்க் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்ல இருக்க எல்லா நேமுமே வந்து கவுன்சிலிங்ல அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம போக முடியும். ஓகேங்களா? அதுக்காக பப்ளிஷ் பண்றது தான் ரேங்க் லிஸ்ட். ஓகே. ஸோ அப்போ ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு சாம்பிள் நம்ம பார்த்துடுவோமா? எஸ். ஸோ இதுதாங்க நம்ம ரேங்க் லிஸ்ட். நம்ம 2022ல விட்டுருக்காங்க ரேங்க் லிஸ்ட் நீங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது வந்து எம்பிஏக்கான ரேங்க் லிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரேங்க்ல என்னன்னு ஃபர்ஸ்டா கொடுத்துடுவாங்க. அடுத்து அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க. அதாவது நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்றீங்களே அந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க. அடுத்து உங்க நேமு, உங்க டேட் ஆஃப் பர்த் இது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட டான்செட் மார்க் என்ன, கம்யூனிட்டி என்ன, அடுத்து கம்யூனிட்டி மார்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களே இது வந்து ஜென்ரல் ரேங்க்கு. லாஸ்டா இங்க கொடுத்துருக்கிறது வந்து கம்யூனிட்டி ரேங்க். நீங்க வந்து எம்பிசி அப்படின்னா எம்பிசி கம்யூனிட்டியை மட்டும் தனியா தூக்கி வச்சு அந்த எம்பிசி கம்யூனிட்டியில 1, 2, 3ன்னு ரேங்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க ஜென்ரல் அப்படின்னா எல்லா கம்யூனிட்டியும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஜென்ரல்ல போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி கொடுக்கும்போது நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல ஒரு காலேஜ் கொடுத்துட்டீங்க, இந்த ஒரு கம்யூனிட்டிக்கு இவ்வளோ சீட்ஸ்ன்னு அலாட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. நீங்க வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி நான் ஐம் பிலாங்கிங் டு திஸ் கம்யூனிட்டி அப்படின்னு பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு காலேஜ்ல எம்பிசிக்குன்னு ஒரு 20-30 சீட் அலாட் பண்ணியிருக்காங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க்ல நீங்க எவ்வளவு வரீங்கன்னு பார்த்து அந்த சீட்டை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க ஜென்ரல்ல வந்தீங்க, ஜென்ரல் கேட்டகரி ரேங்க் இருக்குல்லையே, அந்த ஃபர்ஸ்டா இருக்குல்லையே, அந்த ஜென்ரல் ரேங்க்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களால ஓப்பன் கேட்டகரியில உங்களால அதுக்கு அந்த காலேஜ்குள்ள வர முடியாது. இதே கம்யூனிட்டி ரேங்க்குள்ள வரும்போது உங்களால காலேஜ்குள்ள வர முடியும். அதனால கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து என்ன ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு இந்த காலேஜஸ் தான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்றது தான் சாய்ஸ் ஃபில்லிங். மொத்தம் நீங்க வந்து 2 காலேஜ் 3 காலேஜ் இல்ல 10 காலேஜ் செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 5 தான் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 5லயும் வராம உங்க பெர்சன்டைல் கம்மியா இருக்குன்ற பட்சத்துல அடுத்த 5க்கு போவாங்க. ஓகே. ஸோ நீங்க வந்து 45 above இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா நீங்க என்ன காலேஜ் கேட்குறீங்களோ அந்த டாப் 5 காலேஜ்குள்ள நீங்க வந்துடுவீங்க. ஸோ 45 கீழே 30க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா அடுத்த 5 நீங்க 10 செலக்ட் பண்ணிருப்பீங்களா, ஃபர்ஸ்ட் 5 கிடைக்காம அடுத்த 5ல இருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு 10 காலேஜஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்து காலேஜை பத்தி டீட்டெயில் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும்
என்னென்ன காலேஜஸ் டான்செட் கவுன்சிலிங்க்கு வராங்க அப்படிங்கறத நான் டீடைல்டா போட்டுட்டு இருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பர்டிகுலர் ஏரியால எனக்கு காலேஜ் என்னென்ன இருக்குன்னு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஊர் பேரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி நான் இப்போ காலேஜ் டீடைல்ஸ் போட்டுட்டு இருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அது ஒரு மாதிரி சீரீஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. அதை நீங்க இன்னும் செக் பண்ணாம இருக்கீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலேஜ் செலக்ட் பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி பேமெண்ட் நீங்க கொடுத்துருக்கோம் இல்லையா, சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் பேமெண்ட்னு. பேமெண்ட் அப்படின்னா நீங்க வந்து ஒரு காலேஜ்ல அலாட் ஆகி போவீங்க இல்லையா, ஃபைனலா கவுன்சிலிங்கோட ஃபைனல் எண்ட்ல ஒரு காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆவாங்க. அலாட் பண்ணும்போது பிஎஸ்ஜி காலேஜ் உங்களுக்கு அலாட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிஎஸ்ஜி காலேஜுக்கு உங்க பேர்ல முன்பணம் நான் ஒரு 5000 ரூபாய் நான் வந்து பதிவு பண்றேன். 5000 ரூபாய் என்னோட, நீங்க வந்து 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டுறீங்க இல்ல 30,000 ரூபாய் ஃபீஸ் கட்டுறீங்கன்னா நீங்க வந்து கவுன்சிலிங் ஒரு 5,000 கட்டிருப்பீங்க. அந்த 5,000 மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் ஒரு 30,000 நீங்க கட்டணும். இதுதான் உங்களோட ஃபீஸ் அப்படின்னு அமௌண்ட்னு வச்சுக்கோங்க. அதுல 5,000 நீங்க வந்து இந்த கவுன்சிலிங்ல கட்டிடணும். ஏன் அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் பண்ணும்போது நீங்க முன்பணம் கட்டி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, இந்த காலேஜ்ல இந்த சீட் எனக்கு தான் அப்படின்னு நீங்க வந்து பதிவு பண்ணணும். ஓகே, அதுக்காக தான் இந்த பேமெண்ட் 5,000 பேமெண்ட் கேட்பாங்க. இந்த நீங்க வந்து இந்த அலாட்மெண்ட் லிஸ்ட் எடுத்துட்டு ஒரு காலேஜ் உங்களுக்கு அலாட் பண்ண காலேஜுக்கு நீங்க போறீங்க. அந்த காலேஜ்ல போய் உங்க அலாட்மெண்ட் சீட் காமிச்சீங்க அப்படின்னா உங்க ஃபீஸ் 30,000த்துல 5,000 கம்மி பண்ணிட்டு 25,000 பே பண்ண சொல்லுவாங்க. ஓகே, இந்த 5,000 வந்து கவுன்சிலிங்காக கிடையாது, உங்களோட ஃபீஸ் அந்த காலேஜ் கன்ஃபர்மேஷனுக்காக. காலேஜ்ல இந்த ஒரு பர்டிகுலர் பிஎஸ்ஜி காலேஜ்ல என்னோட சீட் கன்ஃபர்மேஷனுக்காக நீங்க பே பண்ற அமௌண்ட் தான் 5,000. ஓகேங்களா, அந்த 5,000 நீங்க உங்களோட ஃபீஸ் கூட ரிடக்ஷன் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்க ஃபீஸா பே பண்ணிடணும் அந்த காலேஜ்ல. அதுக்காக தான் இந்த ஒரு பேமெண்ட். புரிஞ்சுதா இந்த பேமெண்ட்டை பத்தி? ஸோ எல்லாரும் இந்த பேமெண்ட்டை பார்த்துட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணாம போயிடுறீங்க. பட் எதுக்காக இந்த பேமெண்ட் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி கவுன்சிலிங்க்குன்னு ஒரு 300 150 200 அந்த மாதிரி நீங்க பே பண்ணுவீங்க. அதுபோக எக்ஸ்ட்ரா பே பண்ற அந்த 5,000 வந்து காலேஜ் ஃபீஸ்ல ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. கிளியரா? குழப்பிக்காதீங்க. எல்லாரும் இதுக்கு தான் குழம்பி கவுன்சிலிங் அட்டன் பண்ணாம போயிட்டாங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்ற பெனிஃபிட்டே எய்டட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் இது மூலியமா தான் நமக்கு சீட்ஸ் கிடைக்கும். ஓகேயா, அடுத்து பாத்தீங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் அலாட்மெண்ட் லிஸ்ட். நீங்க வந்து காலேஜ் சூஸ் பண்ணி அமௌண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணது உங்க ரேங்க் லிஸ்ட்டை பார்த்து உங்க ரேங்கை பார்த்து நீங்க சூஸ் பண்ண அந்த 5 காலேஜ்ல 10 காலேஜ்ல ஃபர்ஸ்ட் 5ல உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து உங்க ரேங்க்குள்ள வருதோ அந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, அலாட்மெண்ட் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷம் அலாட்மெண்ட் லிஸ்ட் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்கலாமா? ஸோ இதுதான் வந்து சாம்பிள் அலாட்மெண்ட் லிஸ்ட். ஓகேங்களா, நீங்க எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும், அலாட்மெண்ட் லிஸ்ட் எப்படி இருக்கும், அதனால உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ இது பாத்தீங்கன்னா 2020 எம்சிஏக்கான அலாட்மெண்ட் லிஸ்ட். ஓகேங்களா, ஸோ இங்க பாத்தீங்களா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்னு இருக்கு இல்லையா? எஸ், இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க சீரியல் நம்பர், அப்புறம் அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட கவுன்சிலிங் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்க பேர் கொடுத்துருவாங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருவாங்க. இங்க வந்து டான்செக்டோட மார்க், நீங்க வந்து மார்க் அப்படிங்கிறப்போ ஆக்சுவல் மார்க் கிடையாது, உங்களுடைய பெர்சன்டைல தான் எடுப்பாங்க. பெர்சன்டைல் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க இந்த கவுன்சிலிங்க்கு. ஓகே, ஸோ டான்செக்டோட பெர்சன்டைல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரேங்க், அடுத்து உங்க கம்யூனிட்டி. ஓகே, உங்க ரேங்க் என்ன, உங்க கம்யூனிட்டி என்னன்னு கொடுத்துட்டாங்க. பக்கத்துல வந்து காலேஜ் கோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த காலம்ல. ஸோ காலேஜ் கோட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும். ஓகே, இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்லி 2 புக்லெட் இருக்கும். நீங்க வந்து என்ன காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த புக்லெட்டுக்குன்னு வந்து ஒரு காலேஜுக்கும் ஒவ்வொரு காலேஜ் கோடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த கோட் எப்படி பாக்குறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து வந்து பிரான்ச் நேம் வந்து எம்பிஏவா எம்சிஏவா அப்படிங்கிறது. அடுத்து வந்து அலாட்டட் கேட்டகரி என்னது, ஓப்பன் கேட்டகரி, பிசி, கம்யூனிட்டியில வந்து ஸோ உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது ஓப்பன் கேட்டகரியில வருதா இல்லை உங்க கம்யூனிட்டி கேட்டகரியில வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. அது பார்க்கறது. ஓகே, ஸோ இப்போ காலேஜ் கோட் எப்படி பார்க்கறது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு புக்லெட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, புக்லெட் வந்து ஃப்ரீ டவுன்லோட் தான், அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த புக்லெட்ல எல்லா காலேஜ் லிஸ்ட்டும் வரும். அந்த காலேஜில் இருக்க ஃபெசிலிட்டிஸ், என்னென்ன கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்துடும். இப்போ காலேஜ் கோட் 1 அப்படின்னு பார்க்கும்போது என்ன காலேஜ் வருதுன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ். ஓகேங்களா, அது வருது. அடுத்து வந்து 2006 எஸ்எஸ்ன்னு இருக்கா. ஸோ இது வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட காலேஜ் கோடு. ஓகேங்களா, இங்க பாருங்க 1315 இருக்கா, 1315. ஸோ இந்த காலேஜ் கோடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ், செங்கல்பட்டுல இருக்கு இந்த காலேஜ். ஓகேங்களா, ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணி கீழே வந்தா
இங்க வந்து 710 ஒரு கோடு கொடுத்துருக்காங்களா. இந்த கோடு வந்து என்ன காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு புக்லெட் கொடுத்து அந்த புக்லெட்லேயே உங்களுக்கு வந்து காலேஜ் கோடு ப்ரொவைட் பண்ணுறனால என்ன கோடுன்னு உங்களால ஈஸியாக கண்டுபிடிச்சிடும், என்ன காலேஜ்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி இந்த அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்து ஒரு கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா உங்க பேரு, நீங்க என்ன காலேஜ்ல அலாட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசிப்ட் மாதிரி உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி காமிப்பாங்க. அதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ரெசிப்ட் தான் நீங்க எடுத்துட்டு போய் உங்களுக்கு என்ன காலேஜ் அலாட் பண்ணிருக்காங்களோ அந்த காலேஜ்ல அந்த ரெசிப்ட்ல வந்து அந்த காலேஜ் நேம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்டா நமக்கு அலாட்மெண்ட் லிஸ்ட் வரனால அந்த காலேஜ் கோடு கொடுக்குறாங்க. அண்ட் 2 to 3 daysல உங்களுக்கு என்ன வந்துடும், ரெசிப்ட் வந்துடும். அந்த ரெசிப்ட் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவீங்கன்னா காலேஜ்ல கொடுத்து அட்மிஷன் போட்டு அதில் ஜாயின் பண்ணிப்பீங்க. ஓகேயா. ஸோ பப்ளிகேஷன் ஆஃப் அலாட்மெண்ட் லிஸ்டோட எனக்கு அந்த காலேஜ் ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அங்கே தான் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அலாட்மெண்ட் லிஸ்ட்ல இருந்து வாங்கி அந்த ரெசிப்டை வாங்கிட்டு போய் அட்மிஷன் போட்டுடலாம். இல்லைங்க, நான் அன்னைக்கு வந்து கவுன்சிலிங் நடந்த அன்னைக்கு நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணல, ஒரு நாள் தான் ஆன்லைன் கவுன்சிலிங்கே நடக்கும், அந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கும் நான் அட்டன் பண்ணவே இல்லைங்க, நான் மறந்துட்டேன், நான் பார்க்கல, கவனிக்கல அப்படின்னா உங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடக்கும். இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ஏன் அப்படின்னா வேகன்சி சீட் இருக்கும் இல்லையா, மொத்தம் 250 காலேஜ் வந்து இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா இருக்காங்க அப்படிங்கிறப்போ பேலன்ஸ் இருக்க சீட்ஸ்லாம் வேகன்ட் சீட்னு சொல்லுவோம். அந்த வேகன்ட் சீட்ஸை ஃபில் பண்றதுக்காக நடக்கிறது தான் இந்த ஒரு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங். சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு யார் யார் எலிஜிபிள் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ் வரைக்கும் வந்துட்டு அந்த ப்ராசஸை பண்ணாம இருக்கிறவங்க தான் இந்த ஒரு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வருவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டேன், நான் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்ல வந்துட்டேன், ஆனா சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நான் வரல அப்படிங்கிறவங்க தான் இந்த ஒரு இதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது வந்து ஆன்லைன் மோட்ல தான் எப்பவும் நடக்கும். மேபி இந்த வருஷம் ஆஃப்லைன்ல நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆன்லைன்ல நடந்தாலும் உங்களுக்கு என்ன காலேஜ்ல அந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடக்குது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுவாங்க. உங்களால டைரக்டா போக முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து ஆன்லைன்லயும் அட்டன் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்படி அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுமோ வேக்கன்ட் சீட்ல இருக்க ஏதாவது ஒரு காலேஜை நீங்க சூஸ் பண்ணி அப்படியே நீங்க அட்மிஷன் போட்டு வந்துக்கலாம். அப்பவும் நீங்க என்ன பண்ணணும்னா 5000 பே பண்ணீங்க அப்படின்னா அந்த சீட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஓகேயா. எஸ். இப்போ இங்க அலாட்மெண்ட் லிஸ்ட்ல எனக்கு அலாட் பண்ணியிருக்க காலேஜ் எனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த காலேஜ் வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதே அப்படின்னா அலாட்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு காலேஜ் லிஸ்ட் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு மொக்க காலேஜ் அலாட் பண்ணியிருக்கோம் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அக்செப்டட் டினைன்னு இருக்கும். ஸோ அதுல நீங்க வந்து டினை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கவுன்சிலிங்ல இருந்து குவிட் ஆகுற மாதிரி. ஓகே. கவுன்சிலிங்ல இருந்து குவிட் ஆகி வெளியே வந்துடுவீங்க. ஓகே. அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிப்ட் வந்துடும். அக்செப்ட் பண்ணல, டினை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கவுன்சிலிங்ல இருந்து குவிட் ஆயிடுவீங்க. குவிட் ஆனதுக்கான ஒரு ரெசிப்ட் வரும். ஸோ அதை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படின்ற ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணுவாங்க. ரீஃபண்ட் போர்ட்டல் எதுக்கு அப்படின்னா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல ஒரு 5000 பே பண்ணிருப்பீங்க இல்லையா, கவுன்சிலிங் ஃபீஸ் வராது, ஆனா அந்த 5000 அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த 5000 அமௌண்ட்டை நீங்க வந்து உங்க ரெசிப்டை வச்சு அப்ளை பண்ணி அந்த ஒரு 5000 அமௌண்ட்டை நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. எவ்ரி இயர் ரீஃபண்ட் எல்லாருமே ப்ராப்பரா பண்ணிடுறாங்க, யாரையும் வந்து ரீஃபண்ட் கொடுக்காம ஏமாத்துறது கிடையாது. ஸோ வந்து கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரீஃபண்ட்னு ஒரு போர்ட்டல் வந்து ஒரு 1 month வரைக்கும் ரீஃபண்டுக்கான போர்ட்டல் ஓப்பன்ல இருக்கும். காலேஜ் பிடிக்கலன்ற பட்சத்துல நீங்க வந்து வேற காலேஜ் சேஞ்ச் பண்ணலாம். எனக்கு சேஞ்ச் பண்ண காலேஜும் பிடிக்கல அப்படிங்கிறப்ப நீங்க ரீஃபண்ட் தாராளமா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இப்போ நான் ஒரு பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன் பிரீதா, என்னோட MBA பர்சன்டேஜ் இவ்வளவுதான், MCA பர்சன்டேஜ் இவ்வளவுதான், இதுக்கு நான் என்ன காலேஜ் சூஸ் பண்ணட்டும், நான் வந்து கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இருக்கேன், நான் இந்த ஒரு ஊர்ல இருக்கேன், எனக்கு என்ன காலேஜ் செட் ஆகும், எனக்கு என்ன காலேஜ் கிடைக்கும், நான் எந்த 10 காலேஜ் நான் அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கு, எனக்கு ஒரு கிளியரான ஐடியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை யூஸ் பண்ணி யூ கேன் கான்டாக்ட் மீ. ஓகே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.